இந்த செடி வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப குச்சி மாதிரி இருந்துச்சு. ஆர்கானிக் போட்ட பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா இது செடி வந்து ரொம்ப சிறப்பாக வளர்ந்துருக்கு. இதில் நல்ல மொட்டு பூவு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக வந்திருக்கு. என் பேர் தவமணிங்க. நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அது பாலவாடி வில்லேஜ் நல்லம்பள்ளி தாலுக்கா தருமபுரி டிஸ்ட்ரிக்டில் இருக்கோம். நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா 20 சென்ட் வந்து பார்த்தீங்கன்னா மல்லிச்செடி வச்சுருக்கோம். ஏபிகே ஆர்கானிக்ஸ்லேருந்து அபிமன்யு யூஸ் பண்ணுறோம். அபிமன்யு வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா வேறு மருந்து விடாதுன்னு பார்த்தீங்கன்னா செடி ரொம்ப காஞ்சி போயிட்டு இருந்துச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா செடி ரொம்ப செழிப்பாக இருக்குது. இந்த ஆர்கானிக் போட்ட பின்னாடி தான் ரொம்ப சிறப்பாகவே இருக்குது. இது கூட ஆட்டுப்புழுக்கையும் வேப்ப முன்னாக்கும் கொடுத்துருக்கோம். செடி வச்சு வந்து பார்த்தீங்கன்னா 6 மாதம் ஆச்சு. இப்போ இந்த கொடுத்து 2 வாரத்திலேயே நல்ல ரிசல்ட் கிடைச்சிருக்கு. இப்போ அபிமன்யு வந்து பார்த்தீங்கன்னா இது 3வது டோஸுங்க. அபிமன்யு வந்து பார்த்தீங்கன்னா தண்ணியில் கலக்கி தண்ணியில் வேறு செடிக்கு அப்படியே சொட்டு நீரில் விட்டுருக்கோம். 1/4 ஏக்கராவுக்கு வந்து 1 லிட்டர் வந்து கொடுத்துருக்கோம் இது வரைக்கும். ட்ரிப்பிள் தான் எல்லாமே கொடுத்துட்ருக்கோம். FL77 மட்டும் தெளிப்பான அடிச்சிட்ருக்கோங்க. 15 லிட்டருக்கு வந்து பார்த்தீங்கன்னா 250 ml போட்டு கலக்கி மிக்ஸ் பண்ணி அடிச்சிட்டு இருந்தேன். இந்த செடி வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப குச்சி மாதிரி இருந்துச்சு. ஆர்கானிக் போட்ட பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா இது செடி வந்து ரொம்ப சிறப்பாக வளர்ந்துருக்கு. இதில் நல்ல மொட்டு பூவு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தான் வந்து அதிகமாக இப்போ தான் நல்ல ரிசல்ட் கொடுத்துருக்கு. நல்லா அதிகமாக வந்திருக்கு. இந்த பூச்செடி பாருங்க, பூ கொஞ்சம் நல்ல மொட்டாக வந்து இப்போ தான் மொட்டை அரும்பு எடுத்துருக்கு. செடி வச்சு 6 மாதம் ஆச்சுங்க. ஒன்றுமே சுத்தமாக இல்லை. இப்போ தான் இந்த ஆர்கானிக் யூஸ் பண்ணிட்டு பின்னாடி தான் வந்து நல்ல ரிசல்ட் கிடைச்சிருக்கு.